வெண்ணிலா ஏன் உன் கையில ராக்கி கட்டல? இதை கேட்கறதுக்கு பெர்மிஷன் கேட்ட? நீ கேட்டதுக்கு பதில் சொல்லன. வெண்ணிலா ஏன் உன் கையில ராக்கி கட்டல? அதுவும் எனக்கும் செந்தில் அண்ணனுக்கும் கட்டினவ உன் கையில மட்டும் ராக்கி கட்டல ஏன்? பதில் தான் உனக்கே தெரியுமே. அது புரியாததுனால தானே கேக்குறேன். என்னடா புரியல உனக்கு? கனகன் கிட்ட போச்சா? நீ தானே அங்க இருந்த? அவதான் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாள். அப்புறம் என்ன? அது நிஜம், நீ நம்புறியா? என்ன உளர்ற? அவளோட ஹெல்த் கண்டிஷன் உனக்கு தெரியாதா? ஹெல்த் கண்டிஷன் தெரியும் தான், ஆனா அத ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஏமாத்துறான்னு சொல்ல வர. டேய் சும்மா முட்டாள்தனமா வளராத. அவளோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல்ல கூடவே இருந்தவன். அவளோட ஹெல்த் கண்டிஷனுக்கு இந்த மயக்கம் இதெல்லாம் எப்ப வேணாலும் வரலாம். அதுல அவ என்ன அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டா நீ சொல்ல வர? இல்ல முதல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஆக்சுவலா இதுல உன் இஷ்யூ என்ன? அவ உன் கையில ராக்கி கட்ட விருப்பம் இல்லாம வேணும்னே மயக்கம் அடிச்சுட்டு விழுந்துட்டான்னு நான் சொல்றேன். டேய் அவ ஏன்டா நடிக்கணும்? இங்க பாருங்க, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். உனக்கு புரியலன்றதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு சந்தேகம் கேட்டா முதல்ல அதுல இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நிதானமா யோசிச்சு அதுக்கப்புறம் கூட பதில் சொல்லு. அதுக்கப்புறமும் முட்டாளா இருக்கிறது நானா இல்ல நீங்கிறது உனக்கு புரிய வரும். அதை விட்டுட்டு நீ நினைக்கிறது மட்டும் தான் சரின்ட்டு இப்படி படபடன்னு புரிஞ்சு தள்ளினா லாஸ் எனக்கு இல்ல உனக்கு தான் தெரிஞ்சுக்க. டேய் மறுபடியும் உன் தத்துவ கிளாஸ் ஆரம்பிக்காதடா. உன் பிரச்சனை என்ன? அது முதல்ல சீக்கிரம் சொல்லு. அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். என்ன உங்ககிட்ட தான் அதுக்கு உண்டான பதிலே இல்ல. நீ தான் அதை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீ. அவன் நடிக்கிறான்னு நான் சொன்னா ஒருவேளை அப்படிதான் இருக்குமோன்னு கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே மாட்டேங்கிற. அப்படிலாம் இருக்காதுடா அப்படின்னு நீ என்னைய கன்வின்ஸ் பண்ண பாக்குற. நீ ஏன் இப்படி இருக்கன்னா அண்ணி அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவங்கள விட இவங்கள பதறாங்க. அதுதான் வெண்ணிலாவோட பலமும் உங்க ரெண்டு பேரோட பலவீனமும். கேளு, திரும்பவும் சொல்றேன். செந்தில் அண்ணனுக்கும் எனக்கும் ராக்கி கட்டினவ ரொம்ப நார்மலா இருந்தவளுக்கு உனக்கு ராக்கி கட்டணும்னு சொன்னப்ப எப்படி திடீர்னு மயக்க வரும்? அவ ஹெல்த் கண்டிஷனை பத்தி நீ சொல்றதெல்லாம் ஓகே தான். இப்ப கிடையாது. ஓ அவ ரொம்ப தெளிவா நார்மலா தான் இருக்கா. இங்க பாருங்க, இந்த மயக்கம்னு சொன்னா பாத்தியா,